नमो नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। सान्द्रानन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषारात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां जन्माद्यस्य यतोऽन्वयादितरश्चार्थेषु अविज्ञस्वराट् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। இதுவரையாக நாம் எப்படி பண்டரி க்ஷேத்திரத்துல பாண்டுரங்கனே கதி, பண்டரி க்ஷேத்திரமே கதின்னு நாமதேவர் போன்ற பல மகாத்மாக்கள் வாழ்ந்தாலோ, அது மாதிரி குருவாயூர்லேயும் குருவாயூரப்பனே கதி, குருவாயூர் க்ஷேத்திரமே கதின்னு பல மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கா அப்படின்னு தொடங்கி என்னென்ன மகாத்மாக்கள் வாழ்ந்தாலோ பட்டத்ரி பரியந்தம் எல்லா மகாத்மாக்களுடைய சரித்திரமும் ஓரளவுக்கு சொல்லி நிறுத்தின்னு இருக்கும். இப்போ இந்த சத் சங்கத்திலேருந்து அடுத்த 2-3 சத் சங்கமாக நாம் என்ன சிரவணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடந்த 100லிருந்து அதிகபட்சம் 120 வருஷத்துக்குள்ள குருவாயூர் க்ஷேத்திரத்தில் குருவாயூரப்பன் ஸ்வயமே நடத்திய லீலைகளை, அற்புதமான லீலைகளை நாம் சிரவணம் பண்ண போகிறோம். இது குருவாயூரில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் நடத்திட்டு தான் இருக்கான். பிருந்தாவனத்தில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மகா கிருஷ்ண க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் பகவான் ஸ்வயமே சில லீலைகளை நடத்திட்டு தான் இருக்கான். 120 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு போயிட வேண்டாம், நேத்திக்கு முந்தா நாள் இப்போ கூட சொல்றேனே, ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப வெயில் தாங்கலை, ரொம்ப புழுக்கம் தாங்கலை. 2-3 நாளாவே அப்படிதான் இருந்தது. நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய ஹிருதயத்துல தோணுனது, பனங்கள் கண்டு குளிர்ச்சின்னு சொல்றாளே, நம்ம வேணா கிருஷ்ணனுக்கு வாங்கி சமர்ப்பிப்போமா? அது சரி, இனிமே கும்பகோணம் போகும்போது தானே வாங்கி சமர்ப்பிக்க முடியும், யாராவது சித்த வாங்கினு வந்தா தேவலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த க்ஷணம் இங்கிருந்தோ ஒரு தம்பதிகள் வந்தா, அவளுக்கு அவ அர்ச்சனை பண்ணணும்னா பிரதான நிவேத்தியமா அவ வாங்கினு வந்தது நல்லா ஒரு 1/4 கிலோ இருக்கும் பனங்கள் கண்டு. அப்போ இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா மிராக்கிளா இருக்காது? சம்பந்தப்பட்ட எனக்கும் நான் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான காரியம். இது மாதிரி உலகத்துல ஆங்காங்கு இருக்கக்கூடிய மகா கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் எல்லாம் தினமே பகுவிதமான லீலைகள் நடந்துட்டு இருக்கு. அது அந்த அர்ச்சகா ஃபீல் பண்ணுவா, இல்ல சம்பந்தப்பட்ட ஒரு சில பக்தால் ஃபீல் பண்ணுவா. அதெல்லாம் இருக்கு, ரொம்ப பெரிய மிராக்கிள் தான் நடந்திருக்கு. அது ஊத்துக்காடுலயே இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஊத்துக்காடுலயே அவ சம்பந்தப்பட்டவா நீங்க எங்க வேணா சொல்லுங்கோ, யார்கிட்ட வேணா சொல்லுங்கோன்னு சொல்லியிருக்கா. நாம தான் அதை பிரகடனப்படுத்த அவ்வளவா இன்னும் இஷ்டப்படலை. அவ பாலக்காட்டுலேருந்து வருவாங்க ஒரு தம்பதிகள். அவளுடைய பையனுக்கு கேன்சர், கழுத்துல கேன்சர் இருந்து ஊத்துக்காடு கிருஷ்ணனுடைய கிருப்பையினால சரியா போயிடுத்து, கம்ப்ளீட்லி மெடிக்கலி சரியா போயிடுத்துன்னு சர்டிபிகேட் வந்துடுத்து. இப்படி நிறைய ஆச்சரியங்கள் எங்கெங்கெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. நிறைய கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் இருந்த போதும் கிருஷ்ணானந்தம் சார்பாக நாம் எப்பவும் ஆசிரியிச்சிருக்க போறது ஒரு கண்ணு குருவாயூர், மற்றொரு கண்ணு ஸ்ரீ பிருந்தாவனம். அந்த 2 க்ஷேத்திரத்தை தான் பிரதானமாக இந்த கிருஷ்ணானந்தம் எடுத்துட்டு இருக்கு. நிறைய க்ஷேத்திரங்கள் அலையிறதுங்கிறது யாரோ சில பேருக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு க்ஷேத்திரம்
அதில் இருக்கிற ஏதோ ஒரு மூர்த்தி அப்படின்னு நாம் அடங்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமாக வந்துடாது. அதனால நாம் ஒரு கண்ணு குருவாயூர், மற்றொரு கண்ணு ஸ்ரீ பிருந்தாவனம். இதில் பிருந்தாவனத்தை பற்றி நாம் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. 2-3 குருவாயூரப்பன் மிராக்கிள் அப்படிங்கிற இந்த 2-3 சத்சங்கத்தை பூர்த்தி ஆக்கின பிறகு நாம் பிருந்தாவனத்தை தான் இனிமே ஜன்மா பூராவே தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது போட்டோம். இப்படி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் கடந்த 100 வருஷம், தப்பி போனால் ஒரு 120 வருஷத்துக்குள்ள குருவாயூர் க்ஷேத்திரத்திலேயே நடந்த, குருவாயூரப்பன் ஸ்வயமே நடத்திய சில அற்புதமான ஆச்சரியமான லீலைகளை சிரவணம் பண்ண போகிறோம். ஆச்சா, அதில் இன்றைய தினம் உத்தம நாஸ்திகனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை தன்னுடைய பரமபக்தனாக பகவான் மாத்தின்ற ஒரு ஆச்சரியமான சரித்திரத்தை தான் சிரவணம் பண்ண போகிறோம். நாஸ்திகன் சரி, அது என்ன உத்தம நாஸ்திகன் அப்படின்னா, ஆமா அப்படி சில கேட்டகரிஸ் இருக்கா. எதுலேயுமே ஏதாகட்டுமே சத்தியம் அப்படிங்கிறது குருவாயூரப்பனுடைய, கிருஷ்ணனுடைய, கோபாலனுடைய ஸ்வரூபம். எதுலேயுமே நேர்மையாக இருக்கிறது, எதுலேயுமே உண்மையாக இருக்கிறது. உங்கள்கிட்ட எதை சொல்கிறேனோ அதை தான் நான் டெய்லி லைஃப்பில் ஊத்துக்காலில் ஃபாலோ பண்ணணும். உங்கள்கிட்ட எதை பண்ணுங்கோன்னு சொல்கிறேனோ அதை நான் நம்பணும். அதான் நேர்மை. சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். உங்களை பிரமாதமாக ஏகாதசி மகாத்மியத்தை பேசிட்டு நான் ஏகாதசி விரதமே இல்லைன்னு வைங்கோ, என்னை ஊத்துக்கால யார் பார்க்க போறா? சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருந்ததுன்னு வைங்கோ, நேர்மை இல்லை, அவரிடத்துல சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அவன் வண்டி ரொம்ப நாள் ஓடாது. அப்போ சத்தியம்ங்கிறது ஆஸ்திகத்தில் மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாஸ்திகத்திலையும் சத்தியம் உண்டு. ஏன்னா சத்தியம் எப்போ குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபம்னு சொல்லிட்டேனோ அப்போ அவன் இல்லாத இடம்னு ஒன்றுமே இல்லையே, அத்வைதமான வஸ்துவாச்சே. அந்த சத்தியம் இந்த இப்ப நாம சொல்ல போற சரித்திரத்துல வரக்கூடிய நாஸ்திகனுக்கு உண்டு. ஏன்னா தனி மனித ஒழுக்கம் எப்பவும் அவனுக்கு உண்டு. வயதானவர்களை கண்டா மதிப்பான். கஷ்டப்படுறவாளுக்கு ஏதோ தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவான். எல்லாத்தையும் விடுங்கோ, தான் ஏற்றுன்னு இருக்கிற கொள்கையான நாஸ்திகத்தை அவன் நம்புறான். அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் இந்த நாஸ்திகன் மேடையில ஏறி ஆச்சரியமான ரீதியில நாஸ்திகத்தை பிரச்சாரம் பண்ணி கீழே இறங்கின பிறகு உடனே பிள்ளையார் கோவில் வாசல் வழியா போய் கன்னத்துல, கார்ல உட்காந்துட்டே கன்னத்துல போட்டுன்னு போறவன் அல்ல. ஜனங்கள் முன்னாடி தான் மேடையில என்ன பேசுறானோ அதை தான் பர்சனலா அவன் நம்புறான், அதை ஃபாலோ பண்றான். அப்படி உத்தம நாஸ்திகன். அப்ப அவன் ஏத்துட்டு இருக்கிற நாஸ்திக கொள்கையிலையும் ஒரு சத்தியம் வச்சுட்டு இருக்கான். போருமே கிருஷ்ணனுக்கு. நீங்க பார்க்கக்கூடிய சரித்திரத்துல வரக்கூடிய அந்த நாஸ்திகன் ஒரு காலத்துல கேரளா தேசத்துல கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்ச சமயம் அது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கேரளா முழுவதும் பல தலைவர்கள் ஒரிஜினலா ஜென்யூனா பிரச்சாரம் பண்ணான். அப்படி பிரச்சாரம் பண்ண பல முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் தான் இப்ப இன்னைக்கு நான் சொல்ல போறது. இவர் பரம நாஸ்திகன். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உத்தம நாஸ்திகன், தனி மனித ஒழுக்கம் உடையவன், பெரியோர்களிடத்துல மதிப்பு மரியாதை உடையவன். அம்மானா இவனுக்கு ரொம்ப பிரியம் உண்டு. ஏன்னா சிறிய வயசுலேயே அப்பா போயிட்டா. அம்மாவின் இடத்துல அபாரமான பிரியம் உண்டு. ஏன்னா அம்மா தான் ஒண்டியா வளர்த்தா. எப்போதுமே அம்மா பையனாவே இருப்பான். அப்படித்தானே எல்லாரும் இருக்கணும். அம்மாவை பார்த்துக்க வேண்டாமா? அப்போ அம்மாவையே பார்த்துண்டு அம்மாவுக்கவே சுசுரூஷை பண்ணிண்டு இடையில இவனுடைய அரசியல் விவகாரங்களையும் பார்ப்பான். ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, நாமெல்லாம் ஜென்மால ஒரு முறை குருவாயூர் போய் அந்த ஸ்ரீவேலியை பார்த்துட மாட்டோமா? அந்த பிரம்ம முகூர்த்த தரிசனமான நிர்மால்ய தரிசனத்தை பார்த்துட்டா, ஜென்மால ஒரு முறை பார்த்துட்டா தேவலையே போட்டுயா. யாரோ கூட்டுன்னு போறாளாம் பிருந்தாவனம், அந்த சுவாமி கூட்டுன்னு போறாராம். நாம வேணா பிருந்தாவனம் போயிட்டு வருவோமா அப்படின்னு ஜென்மால ஒரு முறை இங்கெல்லாம் போயிடுவோமான்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இந்த நாஸ்திகன், கம்யூனிஸ்ட் தலைவரான இந்த நாஸ்திகன் நித்தியவாசமே குருவாயூர்ல தான். பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் குருவாயூர்ல தான். அந்த குருவாயூர் காத்தை தான் சுவாசிச்சுட்டு இருக்கான். ஆனால் தப்பி தவறி கூட அந்த குருவாயூர் கிழக்கு கோபுரமோ அல்லது குருவாயூர் கோபுரம் தெரிகிற இடத்துக்கு கூட போக மாட்டான். ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, சத்தியமான நாஸ்திகன். தப்பி தவறி இந்த குருவாயூர் சன்னதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது வேலை வந்ததுனால் டைரக்டா போனா கண்ணில் பட்டுரும். கோபுரமோ அந்த கொடிமரமோ அந்த தீபஸ்தம்பமோ பக்தர்கள் காத்துட்டு இருக்கிற அந்த கொட்டாயோ கண்ணில் பட்டுடுங்கிறதுனால சுத்தி அந்த இடத்துக்கு போவான். அப்பேற்பட்ட நல்ல நாஸ்திகன். எனக்கு இது மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நாஸ்திகனா எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் முன்னாடி மைக்கு வச்சு கொடுக்கறது கிருஷ்ணன் தான். அதுல அவன் நேர்மையா இருக்கணுங்கிறது தான் நம்ம ஆசை. நம்ம ஹிந்து மதம் என்ன சொல்றதுன்னா,
நீ நாஸ்திகனாயிரு, பாபம் ஒன்றும் இல்லை. நீ ஆஸ்திகனாயிரு, அதனால நீ ஒன்றும் நல்லவன்னு சொல்றதுக்கு இல்லை. நீ எது வேணா பண்ணு, அதெல்லாம் உன்னுடைய சுதந்திர இஷ்டம். ஆனால் நான் ஏன் எங்க அம்மாவை பார்த்துக்கணும்? நான் ஏன் எங்க அப்பாவை பார்த்துக்கணும்? எங்க அப்பா ஒன்றும் என்ன பார்த்துக்கலையே ஐயா, இதெல்லாம் என் சொத்து. என் பொழப்புக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன். எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நான் வேணும்னு இல்லை, என்னை விட நல்லா பார்த்துக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய்க்கு ஆள் போட்டிருக்கேன், 10 பேர் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் யாரு சொல்றாலோ அவளை நம்ம சனாதன மதம் அவனை நல்லவன்னு சொல்லலை, அவனை ஏத்துக்கல, அவனை ஒதுக்கி வைக்கிறது நம்ம மதம். கடவுள் கூட இல்லைன்னு சொல்லலாம், அம்மா அப்பாவை நான் பார்த்துண்டா என்ன, நான் ஏன் பார்த்துக்கணும்? அப்படி இல்லாம பேசுறவா நம்ம சனாதன மதம் அவனை ஒதுக்கி வச்சுட்டு. ஏது நியாயம் சொல்லுங்க, நான் அந்த நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காலத்துல அந்த நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ரிஷிகள் புரிஞ்சுக்கலையே, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிரமாணம் ரிஷிகள், நமக்கு பிரமாணம் ரிஷிகள் இல்லையா? தர்ப்பணம் பண்றோமே, அமாவாசை தர்ப்பணம், அதுக்கு பிரமாணம் ரிஷிகள் தானே. நமக்கு அனுகூலமானவைகளை மாத்திரம் ரிஷிகளை பிரமாணமா வச்சுண்டு நம்மளால எது ஒத்துக்க முடியலன்னு புத்தி சொல்றதோ அதுக்கெல்லாம் ரிஷிகள் பிரமாணமா வச்சுக்கலன்னா தோஷம் நமக்கு தான் வரும், குறை நமக்கு தான் வரும். அப்போ இந்த நாஸ்திகன் அம்மா மேல அபாரமான பிரியமுடையவன். ஆனால் இது மாதிரி குருவாயூர்ல இருந்தும் அந்த கோபுர தரிசனம் கூட இவனுக்கு கிடைக்கல. இப்படியே இருக்க இவ அம்மா யாரு தெரியுமோ? இவ அம்மா உத்தமமான குருவாயூரப்பனுடைய பரம பக்தை. நித்தியம் காத்தால எழுந்து வெறும் வயத்துல நிர்மால்ய தரிசனம் பார்த்துடுவா. அதை பார்த்து கண்ணு நிறைஞ்சு அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்துல இருந்து 4-5 மணிக்கு வெளியில வந்தாதான் வாழ்ந்தோம் இன்னைக்கு அப்படின்னே அவளுக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் சாயங்காலம் தீபாராதனை அந்த ஸ்ரீவேலி சமயத்துல போயிடுவா, அல்லது தீபாராதனைக்கு போயிடுவா, நித்தியம் போயிடுவா. தன் மகன் இப்படி இருக்கானேங்கிற வருத்தம் எப்பவுமே அந்த அம்மாவுக்கு உண்டு. இந்த நாஸ்திகனான இந்த மகன் பிறந்த 6வது மாசத்துல குருவாயூர் க்ஷேத்திர ஸ்வர்ண கொடிமரத்துக்கு கீழே இந்த குழந்தைய போட்டு இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஹே குருவாயூரப்பா, இந்த குழந்தை உனக்குடா, இது உனக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறா. நம்மளெல்லாம் கூட நம்ம பெரியோர்கள் ஏதோ ஒரு உத்தமமான கிருஷ்ணதாசர்களுடைய இடத்துல அவ சரணத்துல கொண்டு நம்மளை போட்டிருப்பா, இல்லைன்னா அவள் இடத்துல நம்மளை கொண்டு காட்டி எனக்கு என் குழந்தை பிறந்திருக்கு, நல்ல புத்தி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் அப்படின்னு மகாத்மாக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போட்டிருப்பா நம்ம பெரியவா. எப்படி சொல்றேன்னா, இப்ப கதை கேட்கிறேலே, நிஷ்கவலையா உட்காந்துன்னு இப்ப கதை கேட்கறேன் இல்லையா, கேட்கிற கிருஷ்ண கதை பிடிக்கிறது இல்லையா, பிடிக்கிற கதை ருச்சிக்கிறது இல்லையா, இன்னும் அடுத்த கதை எப்பன்னு கேட்கறது இல்லையா, இதுதான் அதுக்கு பிரமாணம். கிருஷ்ணகதை கேட்கறதோ, அது நமக்கு பிடிக்கிறதோ, அது நமக்கு புரியறதோ, நம்ம உள்ளம் நம்மளை மீறி உருகிறதோ நம்ம முயற்சியினால வரக்கூடியதில்லை, அதெல்லாம் கிருஷ்ணதாசர்களுடைய கிருப்பையினால வரக்கூடியது. அதனாலதான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை கொண்டு யாரோ ஒரு மகாத்மாவுடைய சரணத்துல விட்டுருப்பா. இந்த நாஸ்திகனுடைய அம்மாவும் தன்னுடைய குழந்தைய 6வது மாசத்திலேயே சொர்ண கொடி மரத்துக்கு கீழே போட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தா, இந்த குழந்தை உன்னுடையது அப்படின்னு அர்ப்பணம் பண்ணா. தன் மகன் இப்படி நாஸ்திகனா போயிட்டானே அப்படிங்கிற கவலை தினம் தினம் அவளை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் குருவாயூரப்பனிடத்துல மனசு விட்டு பிரார்த்தனை பண்ணிப்பா. உன் குழந்தைய இப்படி பண்றியே, உன் குழந்தை இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்கல, பண்ணிட்டியேன்னா அப்ப இனிமே மாற்றமே வராதுன்னு அர்த்தம். அப்படி பண்ணல, அப்படி பிரார்த்தனை பண்ணல, இப்படி பண்றியே கிருஷ்ணா, இப்படி பண்றியே குருவாயூரப்பா, உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற எம் வயித்துல பிறந்த ஒரு புள்ள நீ இல்லைன்னு சொல்றான்டா, ஊரா போய் பிரச்சாரம் பண்றான்டா, அது சத்தியம் இல்லையே, சத்தியம்னா சரி, சத்தியம் இல்லையே, அது இப்படி இருக்கானேன்னு வருத்தப்படுறது உண்டு இவ அம்மா. இப்படியே சில நாட்கள் ஓடியது. ஒரு நாளைக்கு காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இந்த பையன் என்ன பண்றான், கண்ணாடியை பார்த்து தலை சீவுறான், அப்படியே தலை வாடுறான். அப்படியே வாரினா இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி வந்திருக்கு. பார்த்தான், சரி போன்னு விட்டுட்டான். 3வது நாள் அந்த கட்டி கொஞ்சம் பெருசா போச்சு. இவனுக்கு சரி விட்டுருவோம் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுட்டான், வலி எதுவும் இல்லை. 7வது நாள் இந்த கட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா போச்சு. இப்போ இவன் பயப்படுறான். உடனே இந்த நாஸ்திகன் பக்கத்துல இருக்கிற நாட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடிய சில ஆயுர்வேதம் அல்லது சில சித்தா விஷயங்கள், ஹோமியோபதி ஏதோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் சரியா வரலன்னு ஆக, அந்த காலத்துல கோழிக்கோட்டில் ஒரு ஃபேமஸ் சர்ஜன் டாக்டர் இருந்தார். அந்த காலத்துல அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் சர்ஜன் பண்ணா அது 100% சக்சஸ். அந்த சர்ஜன்ல ஆழ்ந்த அறிவு உடையவர், அனுபவம் உடையவர், அப்ப ரொம்ப ஃபேமஸ்.
அவரிடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் இந்த கட்டியை பற்றி அவரிடத்துல ஆலோசிக்க அந்த டாக்டர் இந்த நாஸ்திகனுடைய உடம்ப பூரா செக் பண்ணிட்டு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து அவர் சொல்றாரு, டாக்டர் அப்பா உனக்கு கட்டி வந்திருக்கிறது சத்தியம், எனக்கு தெரிஞ்சு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டேன், இந்த கட்டி ஏன் வந்ததுன்னு தெரியல, இதற்கு மேலே வெளிநாட்டில் சில டெஸ்ட்டுகள் பாக்கி இருக்கு, ஆனால் அதுக்கு நீ வெளிநாட்டுக்கு தான் போகணும், ஆனால் நான் நினைக்கிறேன் இது மூளை இருக்கக்கூடிய பகுதிக்கு மேற்பகுதியில் இந்த கட்டி வந்திருக்கு, பெரிய காரணம் ஒன்றும் இருக்காதுன்னு கெஸ் பண்ணுறேன். நாம் என்ன பண்ணுவோம், இந்த கட்டியை ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். மைனர் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துன்னு 5ஆவது நாள் நீ வாத்துக்கு போயிடலாம், ரெகுலராக எல்லா காரியமும் பண்ணலாம், அவ்வளோதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை, நத்திங் ஒரி அப்படின்ட்டா. ஒரு கால் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மைனர் ஆப்ரேஷனுங்கிறது மேஜர் ஆப்ரேஷனாக மாறினா கூட 4 நாள்ங்கிறது 7 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வைத்தியம் பார்த்துட்டு 8ஆவது நாள் ஆற்றுக்கு போயிடலாம், உன்னுடைய ரெகுலர் காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டா. இந்த டாக்டர் இப்படி சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுண்டு தன்னுடைய அம்மாட்ட சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு தன் ஆற்றுக்கு வரான். அம்மா கிச்சனில் முன்னாடி ஒரு சின்ன சேர் போட்டுன்னு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். அம்மா பக்கத்தில் சேர் இழுத்து போட்டுன்னு உட்காந்துன்னு அந்த பையன் சொல்கிறான், அம்மா நீ 2-3 நாளாக கவனிச்சிருப்பேன், பற்றியாக இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கட்டி வந்திருக்கு, நான் கோழிக்கோட்லேயே ரொம்ப ஃபேமஸான சர்ஜன் டாக்டர்கிட்ட போய் கலந்து ஆலோசிச்சுன்னு வந்திருக்கேன், நான் இதை ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், நாளான்னைக்கு ஆப்ரேஷன், ஒன்றும் இல்லை ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான், 4 நாள் ஆற்றுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்கிறா, அப்பா இப்போது நீ கல்யாணம் ஆகாமல் இருக்காய், இந்த கட்டி வந்திருக்கிறதாவே தெரியல, உத்து பார்த்தா தான் தெரியறது, நீ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாயானால் அங்கே ஏதாவது வடு வந்துடும், பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணிக்காத குழந்தை, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்காத, நீ என்ன பண்ணுற, நம்ம குருவாயூரப்பன் தான் இருக்கான் இல்லையா இங்கே, அந்த குருவாயூரப்பனுக்கு இந்த கட்டி மாதிரியே வெள்ளியில் ஒரு கட்டி பண்ணி சமர்ப்பிச்சுடு, உண்டியல்ல சமர்ப்பிச்சுடு, ஒரு 41 நாள் பஜனம் இரு. குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பொதுவாக கேரள க்ஷேத்திரத்தில் பஜனம் இருத்தல்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. இப்போ நான் அதை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா சமயம் ஆயிடும். பஜனம் இருத்தல்னு ஒரு 41 நாள் உபாசன முறை, குருவாயூர்லேயே தங்கி இருக்கணும், குருவாயூரப்பனுடைய பிரசாதத்தையே சாப்பிடணும், நட திறந்திருக்கிற சமயங்கள்லாம் குருவாயூர் க்ஷேத்திரத்திலேயே இருக்கணும், நித்தியம் அந்த நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணணும், நாராயணீயம் பாராயணம் பண்ணணும், பகவத்குணம் கேட்டுன்னு இருக்கணும். இப்படி என்ன அந்த 41 நாள் அல்லது 12 நாள் 7 நாள் 1 நாள் 108 நாள் இப்படின்னு பஜனம் இருத்தல்னு பேர். 100 நாள் பஜனம் இருந்தார் நாராயண பட்டத்ரி. அவருக்கு நீங்காத மகாரோகமான வாதரோகம் நீங்கியது, ஹிருதயத்துல சம்சார வியாதி நீங்கி கிருஷ்ண பக்தி அனுபவத்துல பிரகாசிச்சது. அந்த கதையெல்லாம் நாம இப்பதான் சரித்திரத்தை தான் கேட்டு முடிச்சோம், போன சத்சங்கத்தை அதுதான் கேட்டு முடிச்சோம். யாராவது நாராயண பட்டத்ரியோடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கலையானால் 2 பாகமாக சொல்லியிருக்கோம், அந்த சத்சங்கத்தை அவசியம் கேளுங்க, இதுக்கு முந்தின சத்சங்கம். அப்போ இது மாதிரி நீ பஜனம் இரு, உனக்கு இந்த வியாதி சரி பண்ணிடுவான்ப்பா. இந்த கட்டி மாதிரியே வெள்ளியில ஒரு கட்டி பண்ணி சமர்ப்பி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் குருவாயூர் சம்பிரதாயத்துல உண்டு. நம்ம உடம்புல எந்த பாகத்துல எந்த வியாதி வருதோ அது ஒரு கால் டாக்டரால சரி பண்ண முடியாத வியாதியா இருக்கும் பட்சத்துல அந்த உறுப்பை வெள்ளியில பண்ணி குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிச்சுட்டோமானால் நமக்கு அவன் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவான். அதுலேயும் சரியா போகாதவாளுக்கு இந்த பஜனம் இருத்தல் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பண்ணலாம். இதுக்கு சொந்த அனுபவமே உண்டு. இப்போ சொல்லாமா சமயம் ஆகிட்டே இருக்கு. என்னுடைய அம்மாவுக்கு ஒரு சமயம் கிட்னியில ரொம்ப ப்ராப்ளம் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிற சமயம், நான் மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை குருவாயூர் போயிடுவேன். அங்கே போனால் தான் எனக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டே வர முடியும். அப்படி போகும்போது எதேச்சும் என் கண்ணில் பட்டுறது, இது நிறைய உடல் பாகங்கள்லாம் வெள்ளியில பண்ணி வச்சிருந்தா ஒரு கடையில். நான் பொதுவாக அந்த மாதிரி கடையிலலாம் நிற்க மாட்டேன், கிட்டக்கிட்டுன்னு நேராக ரூமை விட்டா குருவாயூருக்கு, ரூமை விட்டா சன்னதிக்கு, சன்னதி விட்டா ரூமுக்கு, அவ்வளோதான். ஆகாரங்கள்லாம் கூட டிரைவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவார், இல்லைன்னா அங்கே இருக்கிற பிராமண சமூகத்தில் எடுத்துப்பேன், அவ்வளோதான். இது இப்போ இது விசித்திரமாக இருக்கேன்னு இது என்னன்னு கேட்க, அப்போ தான் அவள் சொன்னா, இந்த மாதிரி குருவாயூரப்பனுக்கு இது சமர்ப்பிக்கிறது சம்பிரதாயம் உண்டுன்னு சொன்னான். அதில் பார்த்தா கிட்னி இருந்தது, கிட்னி மாதிரியே பண்ணி வச்சுருந்தா. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு குருவாயூரப்பனுக்கு இதை சமர்ப்பித்தேன். ஒரு ஆச்சரியம், அம்மா அப்போது எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் எனக்கு தெரியும், என்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகணும்னு இந்த வெள்ளி இதை சமர்ப்பிச்சேனோ அந்த பிரச்சனை 90% சரியாக போய் இப்போ நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கா.
அந்த டாக்டர் சொன்ன விதிமுறைகளை ஏதாவது மீறினா மறுபடியும் சித்தப்படுத்துறது, மறுபடியும் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்ங்கிற கேள்வி கேட்டுவிட்டா நாமெல்லாம் ஆஸ்திகன் இல்லை. இது குருவாயூரப்பன் கிருப்பைன்னு பட்டுன்னு ஹிருதயத்தில் தோண்டிவிட்டானால் ஆஸ்திகன். அதான் டிஃபரெண்ட். அப்போ இது இந்த மாதிரி வெள்ளியில வாங்கி சமர்ப்பிச்சுட்டு உனக்கு இந்த ரோகம் நீங்கிடும் அப்படிங்கிறா. உடனே அந்த பையன் பட்டுன்னு நக்கலா கிண்டலா சிரிக்கிறான். ஏதுமா இப்போ நீ சொல்றத பார்த்தா ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டு யாருக்கு என்ன வியாதி வருதோ குருவாயூருக்கு வந்துருங்கோ அப்படின்னா வந்தா இங்கே சரியா போயிடும் பொறுக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் மூட சொல்லிவிட்டுட்டுமா அப்படிங்கிறான் அந்த பையன். ரொம்ப கிண்டலா பேசுறான். அம்மா இப்படி டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காளா, முன்னாடி தட்டு இருக்கு, சேர் இருக்கு, பெஞ்ச் இருக்கு. டேபிளை இப்படி ஒரு தள்ளிட்டு சேரை பின்னாடி தள்ளிட்டு பட்டுன்னு எழுந்திருக்கிற அந்த அம்மா. என்னடா சொன்ன? நீ என்ன சொன்ன? கிண்டல் பண்றியா பயல? நிறுத்துடா. நீ கிண்டல் பண்றியா? யாரை கிண்டல் பண்ற நீ? எம் பிரபுவையா? எம் பிரபுவை கிண்டல் பண்றதுக்கு நீ ஆளாயிட்டியா? சர்வேஸ்வரனையா நீ கிண்டல் பண்ற? சர்வாந்தரியாமியா நீ கிண்டல் பண்ற? உபனிஷத்தோட உச்சியில இருக்கிற தெய்வம்டா அது. அவனையா நீ கிண்டல் பண்ற? மகான்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம், கிருஷ்ணதாசர்கள் எல்லாம் தங்க ஹிருதயத்துல புடிச்சு வச்சுண்டு வெளியில விடமாட்டேன்னு எந்த ஒரு தெய்வம் சயேகா ஒரு தெய்வத்தை கொண்டாடுறாளோ அந்த ஒரு தெய்வத்தையா நீ கிண்டல் பண்ற பயலே? மகான்கள் இருக்கட்டும், சாதுக்கள் இருக்கட்டும், நீ யாரா இரு, நீ உலகத்துல எந்த மூலையில இரு, ஒரு கால் நரகத்துல கூட இரு, உனக்கு சுகம் வந்ததானால், அனுகூலமான காரியங்கள் நடந்ததானால், நல்ல காரியங்கள் நடந்ததானால் நீ ஒன்றும் குருவாயூரப்பனை கூப்பிட வேண்டாம். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு வை, உனக்கு ஏதாவது துன்பம் வந்ததுன்னு வை, நீ எங்க வேணா இரு, ஒரு க்ஷணம் கண்ணை மூடி ஹே குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிட்டாயானால் அந்த க்ஷணம் உன் பக்கத்துல நின்று ஏன்பா அப்படின்னு கேட்கக்கூடிய தெய்வண்டா அது. அவைப்பட்ட தெய்வம் உன் கண்ணை துடைக்கிறதுக்கு அந்த பகவான் வருவான். நாராயண பட்டத்திரி முதற்கொண்டு எத்தனை பக்தர்களுடைய மகாரோகங்கள் எல்லாம் நீக்கியிருக்கான் தெரியுமா? பெரிய வைத்தியர்கள்லாம் கைவிட்டுருப்பான். அவெல்லாம் குருவாயூருக்கு வந்து குருவாயூரப்பனை அந்த அர்ச்சாமூர்த்திய தரிசனம் பண்ண மாத்திரத்துல மகாரோகங்கள்லாம் நீங்கியிருக்கு. அப்பேற்பட்ட தெய்வத்தையா கிண்டல் பண்ற? உடம்புக்கு வரக்கூடிய வியாதி நீங்கிறதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இந்த உடம்புக்கு பிடிச்சிருக்கிற பெரிய வியாதி இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற நினைக்கிற அஜ்ஞானம் தான். அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரம்ங்கிற வியாதியவே நீக்கிடுவான்டா பிரபு தரிசன மாத்திரத்துல. அப்பேற்பட்ட தெய்வத்தையா நீ கிண்டல் பண்ற? இப்போ உன் கண்ணு தெரியறது இல்லையா? உன் காது கேட்கறது இல்லையா? வாய் பேசுறது இல்லையா? மூச்சு விடுற இல்லையா? நீ இருக்கேன்னு 10 பேர் சொல்றா இல்லையா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? குருவாயூரப்பன் உள்ள ஆத்மாவா இருக்கிறதுனால. அவன் கிளம்பிட்டான்னு வை, இந்த கண்ணு இப்படியே தான் இருக்கும் ஆனா தெரியாது, இந்த காது இப்படியே தான் இருக்கும் ஆனா கேட்காது. என்ன மிஷின் வச்சு நீ செயற்கையாக காத்த உடம்புல புஸ்ஸுன்னு அடிச்சா கூட நீ இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டா, உன்னை பொணம்னு தான் சொல்லுவா. என் பிரபு இல்லையானால் நீ பொணம்தான் நீ. என் குருவாயூரப்பன் மேல தப்பா கைவிச்சவன் எவனும் வாழ்ந்ததில்லை. இருகரம் கூப்பி கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு தலை வணங்கிட்டா அவன் வீழ்ந்ததும் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வத்தையா நீ இப்படி பேசுற பயலே, ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு கோபாவேசத்துல மிரட்டிட்டு பொறிஞ்சு தள்ளிட்டா அந்த அம்மா. அப்படி ஏதோ ஒரு கோபாவேசத்துல பொறிஞ்சு தள்ளிட்டு பட்டுன்னு சாப்பிடாம கிடுகிடு தன் பூஜை ரூம்ல போய் தான் வச்சுட்டு இருக்கிற குருவாயூரப்பனுடைய போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுன்னு இருக்கான். என் வயித்துல இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே அப்படின்னு அழுதுன்னு இருக்கா அவன். அது சமயம் இவன் நினைக்கிறான், தான் குருவாயூரப்பன் மேல என்னென்ன கருத்துக்கள் சொன்னானோ அதுல இருந்து லேசம் பின்வாங்கிக்கல, அதுல அவன் உறுதியா இருக்கான். ஆனால் இது அம்மா மனசு கஷ்டப்படும்படியா பேசியிருக்க வேண்டாமே. எப்போதுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், இன்னைக்கு ஏதோ தன்னை மீறி அவனுக்கு வந்துருத்து. அம்மா மனசு கஷ்டப்படும்படியா பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சான். உடனே அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிற தன்னுடைய அம்மா உட்காந்துட்டு இருக்கிற பூஜை ரூமுக்குள்ளேயே போய் அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு, அம்மா இனிமேலாம் உன் முன்னாடி நான் இப்படி உன் மனசு கஷ்டப்படும்படியா பேச மாட்டேம்மா, ஆனால் என் கருத்துல நான் உறுதியா இருக்கேன், இப்படி நான் பேச மாட்டேம்மா, உன் முன்னாடி நானுமே பேச மாட்டேன். நீ சொல்ற பிரகாரம் நான் டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்கத்தான் போறேம்மா. ஒரு கால் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும் பட்சத்துல, அந்த மெடிக்கல் சயின்ஸ் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகும் பட்சத்துல நீ சொல்ற மாதிரி நான் பஜனம் இருக்கேம்மா,
உனக்காக இருக்கேன், நீ சொன்னேங்கிறதுனால இருக்கேன் அப்படிங்கிறான். ஏதோ கொஞ்சம் அறகுறையா சமாதானமானா அந்த அம்மா. திட்டமிட்ட நாள்ல திட்டமிட்ட நேரத்துல கோழிக்கோடுல இந்த நாஸ்திகனுக்கு ஆபரேஷன் நடக்கிறது. அந்த ஆபரேஷன் மேஜர் ஆபரேஷனா இருந்தது. அதனால 7 நாள் ஹாஸ்பிட்டலே ரெஸ்ட் எடுத்துன்னு 8வது நாள் அவனே புறப்பட்டு குருவாயூருக்கு வந்துட்டான். எல்லாம் நார்மல் ஆயாச்சு. 1 மாசம் எல்லாம் போச்சு. சம்பூர்ணமா அந்த வியாதி நிவர்த்தி ஆயிடுத்து. 1 மாசம் ஆனது. 31வது நாள் மீண்டும் அதே இடத்துல கட்டி முளைச்சது. இப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். நேரா மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் இதே மாதிரி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ல 2வது முறை ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி 7 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 8வது நாள் இப்போ முன்ன விட கம்ப்ளீட்லி நார்மல் ஆகி குருவாயூருக்கு தன் நாத்துக்கே வந்துட்டான். ஒரு 2 மாசம் ஆச்சு. 61வது நாள் மீண்டும் அந்த இடத்துல கட்டி முளைச்சது. இப்போ இவன் டாக்டர்கிட்ட போக விரும்பல. ஏன்னா எப்பேற்பட்ட டாக்டர் அவர் பண்ணாத டெஸ்ட் இல்லையே. அப்படி இருந்தும் இது நீங்களே, இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு வேற என்ன வழி? ஏன்னா அந்த இடம் 2 வாட்டி ஆபரேஷன் பண்ணி ஒரு சின்ன பள்ளம் போல தெரியுது, பார்த்தா விகாரமா தெரியுது. இப்ப மறுபடியும் 3வது ஆபரேஷன்னா 4வது ஆபரேஷன் நடக்காதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? ஆனால் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சோகமா தன் ஆத்துல கொல்லப்புறத்துல உக்காந்துட்டு இருக்க அம்மா வரா. அப்பா, இப்பவாவது நான் சொல்றதை கேளு. ரொம்ப பெரிய எல்லாம் பார்த்துருக்கேன்டா. உங்க அம்மாவுக்கு கூட எனக்கு கூட சிறிய வயசுல தொண்டையில கட்டி வந்ததுடாப்பா. அப்போ நான் இதே மாதிரி ஒரு கட்டி வாங்கி சமர்ப்பிச்சுட்டு, வெள்ளியில கட்டி பண்ணி சமர்ப்பிச்சுட்டு 41 நாள் பஜனம் இருந்தேன். இன்னை பரியந்தம் ஒன்றும் இல்லடா. பாக்குறியா இல்லையா? நீ கட்டி வந்திருக்குன்னு சொன்னா நம்புவியா? பெரிய கட்டி வந்ததுடா அம்மாவுக்கு அப்படிங்கிற சத்தியத்தை தான் சொல்றா. மேலும் என்னுடைய அனுபவத்தை மாத்திரம் நான் சொல்லடா குழந்தை. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன்டாப்பா. அதனால நீ விசுவாசம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, குருவாயூரப்பன் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டான். நான் சொல்ற பிரகாரம் சித்தையிறேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கும் வேற வழி இல்லை. அப்படியானால் பண்ணிதான் பார்ப்போமே அப்படின்னு அவனுக்கு தோணேன். உடனே முதல் முறையா ஜென்மால அன்னைக்கு 6 மாச குழந்தையா போட்டா இல்லையா, அதுக்கப்புறம் இப்ப பரியந்தம் அவ குருவாயூர் பக்கமே போனதில்லை, குருவாயூர் சன்னதி பக்கமே போனதில்லை. இப்போ முதல் முறையா போறான். போனா கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி தக 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 தகன்னு கம்பீரமா ஒரு தீபஸ்தம்பம் தெரிகிறது. அதுவே குருவாயூரப்பன் தான். அதை தாண்டி உள்ள போனா ஆச்சரியமான கிழக்கு கோபுரம். அதை தாண்டி உள்ள போறான், பக்தர்கள்லாம் பிரதட்சணம் பண்ற பிரதட்சண மண்டபம் இருக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போனா குருவாயூரப்பனுடைய ஜெயக்கொடி போல ஒரு சொர்ண கொடிமரம் இருக்கு, அதை பார்க்கறான். அதை தாண்டி உள்ள போனா பலிபீடங்கள் இருக்கு. அதுக்கு மேல பார்த்தா குருவாயூரப்பனுடைய பரமபக்தனான குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானையுடைய தந்தத்தை சொர்ணத்துல கட்டி வச்சிருக்கா, அதை பார்க்கறான். அப்புறம் அதையும் தாண்டி உள்ள போனா சொர்ணத்வாரத்துக்கு மேல சொர்ண அக்ஷரங்களால துவாதசாட்சரம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது தன்னை மீறி படிச்சுடுறான். என்னங்கிற மலையாள மொழியோ தன்னை மீறி படிச்சுடுறான். அப்போ உபதேசமும் ஆயிடுத்து அவனுக்கு. அப்புறம் அதையும் தாண்டி உள்ள போனா நம்மளுடைய இடது கை பக்கம் நாராயண பட்டத்ரி நாராஜனீயம் உக்காந்து எழுதின இடத்த பார்க்கறான். அவனுக்கு என்னமோ பண்றது. ஆள் மெல்ல 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 உருகிறான். அப்புறம் அதையும் தாண்டி சோபான மண்டபத்தையும் தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு கிட்ட போக நட்சத்திரங்களுடைய கூட்டுகளுக்கு நடுவுல அழகா சந்திரன் ஒளிர்வது போல நூத்துக்கணக்கான நெய் தீபத்தோடைய கூட்டு வெளிச்சத்துல தக 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 தகன்னு நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன் அதோ ஜொலிக்கிறான். அதை பார்க்கறான். உருகாத நெஞ்சமும் உருக வைக்கக்கூடிய தெய்வம் இல்லையா குருவாயூரப்பன்? உருகிடுறான். அப்ப சொல்றான், இதோ எனக்கு எந்த கட்டி வந்திருக்கோ அதை வெள்ளியில வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த கட்டியை உன்னோட சன்னதியில சமர்ப்பிக்கிறேன். ஆனால் சொல்றேன், ஏதோ உன்னை பார்த்தா என் நெஞ்சம் ஏதோ பண்றது. ஆனா இப்பவும் உன்னை கம்ப்ளீட்டா நம்பல. எங்க அம்மா சொல்ற பிரகாரம் நான் 41 நாள் இருக்கேன். சரியா எடுத்தானால் அப்புறம் ஜென்மால உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நான் நம்புவேன், எங்கேயும் உன்னுடைய சரித்திரங்களையே பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து உண்டியல்ல அந்த வெள்ளி கட்டிய போடுறான். போட்டுட்டு 41 நாள் ஒழுங்கா அந்த குருவாயூர் க்ஷேத்திர சம்பிரதாய பிரகாரம் பஜனம் இருந்தான். ஒரு வேளை மாத்திரம்தான் ஆகாரம் சாப்பிடுவான். ஒவ்வொரு நாளும் நிர்மால்ய தரிசனத்துக்கு பிறகு தைல காப்பு ஒன்று பண்ணுவா. நல்லெண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவா. நல்லா பண்ணுவா. சும்மா தொடக்கிறது இல்லை, அபிஷேகமாவே பண்ணுவா. தைலாபிஷேகம் பண்ணுவா.
அந்த தைலம் பூலோக அமிர்தம். அது இன்னைக்கு கூட பிரசாத கவுண்டர்ல 1/4 லிட்டர் 40 ரூபாயோ 50 ரூபாயோ சம்திங் கிடைக்கிறது. அது பூலோக அமிர்தம். 2 காரணத்தினால அது பூலோக அமிர்தம். ஒண்ணு, அது சாட்சாத் கிருஷ்ணனுடைய திவ்ய திருமேனியில பட்டு வரதனால அது பூலோக அமிர்தம். 2வது காரணம், மூலிகையிலெல்லாம் உயர்ந்த மூலிகையா இருக்கக்கூடிய பாதாள அஞ்சனம் அப்படிங்கக்கூடிய ஒரு மூலிகையினால செய்யப்பட்ட திவ்ய திருமேனியாக குருவாயூரப்பன் இருக்கிறதுனால அதுல பட்டு வரதுனாலையும் இது அமிர்தம். இது மகாரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். இன்னைக்கும் கூட அந்த பூலோக அமிர்தமான ஆட்டிய எண்ணெயோடைய பெருமை, எவ்வளவு பேர் அதை சாப்பிட்டு கர்ப்பம் தரிச்சிருக்கா தெரியுமா? அப்படி சொல்லிட்டே போனா அது ஒரு கதையா போட்டும். அப்போ பூலோக அமிர்தமான அந்த எண்ணெயை சாப்பிட்டு 41 நாள் இந்த எண்ணெயை இந்த இடத்துல தடவிண்டு இப்படியே வாழ்ந்துன்னு வந்தான். 22வது நாள் அந்த கட்டி மெல்ல காய ஆரம்பிச்சு உதிர ஆரம்பிச்சது. 32வது நாள் ஆல்மோஸ்ட் எல்லாம் சரியாயிடுத்து. 40வது நாள் அவனே நம்ப முடியாத அளவுக்கு அந்த கட்டி இருந்த தடமே தெரியல, கம்ப்ளீட்லி சரியாயிடுத்து. இவனா போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தான் பாருங்கோ, அந்த வடு மாத்திரம்தான் பாக்கி இருக்கு. புதுசா வந்த கட்டியோடைய தடமே தெரியல, சம்பூர்ணமா நீங்கினது. அதுக்கப்புறமா அவன் சாகர பரியந்தம் அந்த கட்டி அவனுக்கு திரும்பி வரல. எப்போ சரியாயிடுத்தோ அந்த க்ஷணம் 41வது நாள் உள்ள போய், ஏ குருவாயூரப்பா, நான் கேட்டதை நீ கொடுத்துட்டா இல்லையா, இனி நான் உன்கிட்ட சொன்னதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவன் நாஸ்திகனாய் இருந்தும் அந்த க்ஷணம் முதற்கொண்டு தேகத்தை விடுற பரியந்தம் எங்கேயும் குருவாயூரப்பனுடைய பெருமைகளையே பேசிண்டும் அதையே பிரச்சாரம் பண்ணிண்டும் அப்படியே கடைசி பரியந்தம் அந்த துவாதசாட்சரத்தையே ஜபிச்சுண்டும் ஒரு உத்தம கிருஷ்ண பக்தனாக மாறினான். பாருங்கோ, உத்தம நாஸ்திகனா இருந்தவன் குருவாயூரப்பனுடைய கிருப்பையினால உத்தம கிருஷ்ண பக்தனா மாறிட்டான். இது குருவாயூர் க்ஷேத்திரத்தை நடந்தது. என்னவானாலும் இந்த அம்மா கோன்னா என்னவானாலும் உன் சரணத்துல சமர்ப்பிச்ச குழந்தை இப்படி இருக்கேன்னு நினைப்பு எனக்கு அப்பப்போ வரும். காப்பாத்திட்டியே கிருஷ்ணா, இப்படி காப்பாத்திட்டியேன்னு அந்த அம்மாவும் சந்தோஷப்பட்டா. இப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவம், இப்படி ஒரு சம்பவம் குருவாயூர் க்ஷேத்திரத்திலேயே நடந்தது. இது மாதிரி இன்னும் எத்தனை பேர், இன்னும் எத்தனை டிஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ண மிராக்கிள்ஸ், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் குருவாயூரில் நடந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் நாம இனி வரக்கூடிய காலங்கள்ல சிரவணம் பண்ண போறோம். அப்புறம் எல்லா சத்சங்கத்திலையும் நாம் சொல்றது தான், பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார லைஃப் எனக்கு போரும், இனிமேலா சொச்சம் இருக்கக்கூடிய ஆயுஸ்ல கிருஷ்ண பக்தி தான் எனக்கு வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறேலோ அவெல்லாம் இதே ஜென்மால அந்த கிருஷ்ணானந்தத்தை, அந்த கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்க, கிருஷ்ண தரிசனத்தை பெற சில காரியங்களை அவசியம் நீங்க நித்தியப்படி ஜீவிதத்துல பண்ணணும். ஒண்ணு, உத்தமமான கிருஷ்ணதாசரான ஒரு குருநாதனிடத்துல பூர்ணமா உங்களை சமர்ப்பிக்கணும். குரு கிருபை, சாது சங்கம், நித்தியம் கிருஷ்ண கதாசிரவணம், குருமுகாது நமக்கு கிடைச்ச கிருஷ்ண மந்திரத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ ஜபம் பண்றது, தனக்குன்னு ஒரு ராதாகிருஷ்ண பஞ்சலோக விக்கிரகத்தை வச்சுட்டு அதற்கே நித்தியபடி நமக்கு தெரிஞ்ச விதத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போதும், இளமை இருக்கும் பொழுதும், சரீரத்துல பலம் இருக்கும் போதும் ஸ்ரீ பிருந்தாவனம், குருவாயூர், ஊத்துக்காடு, மன்னார்குடின்னு இப்படி தேடி 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 கிருஷ்ண கஷேத்திரங்களா தரிசனம் பண்ணிட்டு இப்படியே வாழ்ந்தோமானால் நமக்கும் உத்தமமான கிருஷ்ண பிரேம பக்தி ஹிருதயத்துல அனுபவத்துல பிரகாசிக்கும். இதே ஜென்மால ராதையும் கிருஷ்ணனையும் பிரத்யக்ஷமா பார்த்துட்டு தான் போவோம். இனிமேலா இந்த சம்சாரம் நமக்கு கிடையாது. அது முக்கியம். குரு கிருபை, கிருஷ்ண கதா சிரவணம், சாது சங்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எந்த ஒரு நாஸ்திகனை தன்னுடைய பரம பக்தனாக மாத்தினான் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை சிரவணம் பண்ணோமோ, இந்த சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும், கிருஷ்ண பிரேம ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.